நம்ம தெருக்கள்ல சில நாய்களை ஆக்டிவா பார்த்திருப்போம். சில சமயம் அந்த நாய் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே இல்லாம ஒரே இடத்துல உக்காந்துட்டு இருக்கும். இப்படி இருந்த நாய் ஒரு நாள் இல்ல 2 நாள்ல இறந்து போயிரும். இந்த சிக்குக்கும் இந்த இறப்புக்கும் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா 5 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோக்குள்ள நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலரா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். உங்க தெருவில் ஏதாவது நாய் சிக்கா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேவ் பண்ணலாம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. நான் 5 பாயிண்ட் சொல்ல போறேன் இல்லையா, ஒன்னொன்னா நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அப்சர்வ் பண்ணுங்க. நாயை கொஞ்சம் தூரத்துல இருந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வீடியோ எடுத்து வச்சுக்காங்க. அது கிட்ட போய் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் கஞ்சி மாதிரி ஃபுட்டை வைங்க. நாய் சாப்பிடுதான்னு பாருங்க. தூரத்துல இருந்து நீங்க அப்சர்வ் பண்ணும் போதே நாய்க்கு எங்கேயாவது ரத்தம் வருதா, வாயிலிருந்து ஏதாவது டிஸ்சார்ஜ் ஏதாவது இருக்கா, கண்ணுல வாயில மூக்குல இல்ல நொர விட்டுட்டு இருக்கா, யூரின் இல்ல மோஷன் போன இடத்துல வந்து பிளட் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்க. இல்ல இங்க ஏதாவது சோக் ஆயிருக்கா, தூரத்துல இருந்து அப்சர்வ் பண்ணுங்க. தொடாதீங்க. கையில கிளவுஸ் போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் சைட்ல இருக்கான்னு பாருங்க. சைட்ல சேஃபா வைக்க முடிஞ்சா வச்சிருங்க. இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நாயை காப்பாத்தணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும். நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம நினைச்சிட்டு இருந்திருக்கேன் ரொம்ப நாள். அதுக்குதான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், என்ன மாதிரி நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு. இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களை மாதிரி எத்தனையோ பேரு எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். உங்களை சுத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்மளும் நாயை காப்பாத்தலாங்க. இது 2வது பாயிண்ட்டுங்க. உங்களால அந்த நாய்க்கு பேசிக் கேர் கொடுக்க முடிஞ்சா கண்டிப்பா கொடுக்கலாங்க. அதாவது இந்த நாய்க்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, உட்காரத்துக்கு ஒரு இடம், அடுத்த உங்களுக்கு ஹெல்ப் வர்ற வரைக்கும் அந்த நாயை வந்து பத்திரமா ஒரு இடத்துல சேஃப்டியா நம்ம உட்கார வைக்கிறதுக்கு ஒரு இடம் உங்களால தர முடியுமான்னு பாத்துட்டாங்க. கூடவே ரொம்ப அன்பாவும் அக்கறையாவும் பாத்துக்கணுங்க இந்த டைம்ல. 3வது முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நீங்க எந்த சிம்டமை பாத்தீங்களோ அத கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. என்ன ப்ராப்ளமா இருக்கலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரிசர்ச் பண்ணி பாருங்க. பார்த்த நாய்க்கு வந்து ஒருவேளை ரத்தம் வந்துட்டு இருந்தது, அடிபட்டு இருக்கலாம், ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், அப்படி இல்லைன்னா பார்வோ, மோஷன்ஸ் எல்லாம் ரெட்டா வரும், பிளட்டா வந்துட்டு இருக்கும், அப்புறம் வாயிலையும் கண்ணிலையும் டிஸ்சார்ஜ், டிஸ்டம்பர், அப்புறம் ரேபீஸ், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து இருக்கலாம். அதனால நீங்க அதை பத்தியான விஷயத்த நீங்க கூகுள்ல கண்டிப்பா சர்ச் பண்ணி பாருங்க. ஆர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க கிட்டயும் நீங்க போன் பண்ணி விசாரிச்சுக்கலாம். நம்ம 4வது முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா, டாக்டரை வந்து கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டு பாருங்க. வந்து செக்அப்க்கு வருவாங்களா அப்படின்னு. லேட் ஆயிட்டு இருக்கு டாக்டர் வர்றதுக்குன்னா நீங்க வீடியோவை அனுப்பி வைக்கலாம். நீங்க அப்சர்வ் பண்ண விஷயத்தையும் டாக்டருக்கு போன்ல சொல்லுங்க. ஒருவேளை ட்ரீட்மெண்ட் நீங்க இருக்கிற இடத்துலயே, நாய் இருக்கிற இடத்துலயே பண்ணலாம்னா அதுக்கு தேவையான மருந்து கொடுத்துருவாங்க. நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஃபாலோ அப் வந்து பண்ணிட்டே இருக்கணும் டாக்டர் கிட்ட. 1 நாளா 2 நாளா இதே மருந்து கொடுங்க, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னா நான் மாத்திருவேன்னு சொல்லுவாங்க. யூ ஹாவ் டு ஸ்டிக். அதுல வந்து அவங்க சொல்றதுல நம்ம ரொம்ப பிலீவ் பண்ணி ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நாயை காப்பாற்றணும்னா. இப்போ 5வது பாயிண்ட், ஒருவேளை டாக்டர் வரல என்ன பண்ணலாம் நீங்க அப்படின்னா, சோசியல் மீடியால வந்து யூஸ் பண்ணிக்காங்க. நீங்க இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் குரூப், லோக்கல்ல இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்காங்க. இதுல ட்விட்டர்ஸ்ல எல்லாம் நீங்க போட்டுட்டு லொகேஷன், உங்க லொகேஷன், அதாவது நாயுடைய லொகேஷன், உங்க போன் நம்பர், அந்த நாயுடைய வீடியோ, அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத போட்டோவோட தெளிவா வீடியோவோட போட்டுருங்க. உங்களுக்கு அங்கிருந்து டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க பேசின அதே டாக்டர் கிட்ட ஆர் இன்னொரு டாக்டர் கிட்ட கான்டாக்ட் பண்ணி நாயை எப்படி கிளினிக்கு ஷிஃப்ட் பண்றதுன்னு பாருங்க. டாக்டரால வர முடியலன்னா அவங்க கிளினிக் எடுத்துட்டு போறதுக்கு பெட் ஆம்புலன்ஸ், அப்படி இல்லைன்னா பெட் டிரான்ஸ்போர்ட் பண்ற ஃபெசிலிட்டிஸ் உங்க ஊர்ல யாராவது ரன் பண்ணிட்டு இருக்காங்களான்னு விசாரிங்க. இந்த நம்பரை நீங்க பேசுற டாக்டர் கிட்டையும் கேட்கலாம். ஆர் அந்த கிளினிக் வேற ஏதாவது கிளினிக்ல வந்து போன் பண்ணி நீங்க அதை விசாரிச்சு வாங்கிக்கலாம்.
அந்த கிளினிக் அங்க இருக்கிற அந்த டிரான்ஸ்போர்ட் அவங்கள நம்பரை வாங்கிக்கிட்டு ஒருவேளை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் விடணும்னா நீங்க டாக் எடுத்துட்டு போய் அங்க விடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அங்கேயும் நாய் எடுத்துட்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா சேர்த்துடலாம். இதுக்குதான் அந்த பெட் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 6வது முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா, டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சொல்றாங்க, நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க, டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்அப் பண்ணி பார்த்துட்டு, நாயை செக்அப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தேவையான எக்ஸ்ரே, ஸ்கேன், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாம் இருக்கும். அது எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பிளட் டெஸ்ட் எல்லாம் வர்றதுக்கு, அந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு டைம் எடுக்கும். அதுக்குள்ள அதுக்கு தேவையான மருந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லி இருப்பாங்க. அதை கொடுத்துருங்க. ஒருவேளை உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்கன்னா நாய்க்கு தேவையான மெடிசன்ஸை நீங்களே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு என்ன அந்த கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ரியாக்ஷன் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த நீங்க டாக்டர் கிட்ட தெளிவா ஒரு ஃபாலோ அப் பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் மாறிச்சு, பெட்டரா இருக்கு ஆர் கொஞ்சம் வேர்ஸ்டா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ண விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. நிறைய டாக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரே டாக்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. பிரைவேட்ல தான் சொல்றேன். அப்புறம் கன்செஷனும் இருக்கு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கன்செஷனும் கொடுப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த விஷயத்தையும். அடிப்பட்ட நாய் இல்லைன்னா சிக்கான நாயை வந்து நீங்க டிரான்ஸ்போர்டேஷன்ல வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது இந்த மசில் மாதிரி வச்சு வாயை மூடிருங்க. இல்லைன்னா இந்த சுருக்கு மாதிரி போட்டு வாயை மூடிருங்க. ஆர் நெட் வச்சு இந்த 3 விஷயத்துல வந்து சேஃபா பிடிச்சிட்டு போலாம். தூக்குறேன்னு சொல்லி தூக்கும் போது அதுக்கு உடலுக்குள்ள எங்கேயாவது அடிபட்டு இருந்ததுன்னா நீங்க தூக்கும் போது உங்களை கடிக்க இல்ல முகத்தை கடிக்க சான்சஸ் இருக்கு. சேஃபா எப்பவுமே உங்க சேஃப்டியும் நாயுடைய சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதே மாதிரி தூக்கிட்டு போற டைம்ல எஸ்கேப் ஆகாம பாத்துக்காங்க, எகிரி குதிச்சு ஓடிடும். அதனால ரொம்ப சேஃபா நாயை கூட்டிட்டு போகணும் எந்த கண்டிஷன்லயும். அதே மாதிரி உங்க சேஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க அவங்க ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருவாங்க செக்அப் பண்ணிட்டு. அப்போ பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு அதையெல்லாம் பண்ண வச்சுட்டு கொஞ்ச நேரம் நீங்க இருக்க வேண்டியதா இருந்தா இருக்க வேண்டி வரும். இல்லைன்னா நீங்க அங்க ஒரு நாள் விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு வந்துடலாம். ஷெல்டர் தேவைப்படும் அப்சர்வேஷனுக்கு. அவங்க சொல்றதை நம்ம பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா நாயை காப்பாற்ற முடியாது. இந்த சுச்சுவேஷன்ல நாய்க்கு வந்து அவங்க ஏதாவது நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்கன்னா மருந்தை வந்து உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாங்க. அங்கேயும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அப்சர்வ் பண்ணதை நீங்க அவங்களுக்கு சொல்லிட்டே இருக்கணுங்க. வீட்டுக்கு ஒருவேளை வந்துட்டீங்கன்னா அதுக்கு தேவையான உணவு, ரெஸ்ட், இது எல்லாம் நீங்க பாத்துக்கணுங்க. ஷெல்டர் இதெல்லாம் பாத்துக்காங்க. உங்க வீட்டுல இல்லைன்னா எங்க வச்சு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அடிபட்டு இருந்ததுன்னா எங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ஷெல்டர் ஏதாவது இருக்கா, என்ஜிஓ இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாத்துக்காங்க கூகுள்ல. அக்கறையும் லவ்வும் தேவைப்படுங்க. இந்த டைம்ல ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க, நம்மளுடைய அன்பும் ஆதரவும் தான் அவங்களுக்கு வேண்டும். நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, முதலாவது அப்சர்வ் பண்ணணும், 2வது பேசிக் கேர் பண்ணணும், 3வது நாயுடைய டிசீஸை பத்தியான ரிசர்ச் பண்ணணும், 4வது டாக்டரை கால் பண்றீங்க, 5வது ஹாஸ்பிட்டல் இருந்தீங்கன்னா அங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதை நீங்க அவங்க சொல்றத டாக்டர் சொல்றதையும் அங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க, 6வது வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அதை நல்லா அக்கறையோட கவனிச்சுக்கிறீங்க ரெடி ஆகிற வரைக்கும். இதையெல்லாம் சொல்லிட்டீங்க. எப்படி பண்றது நானு அப்படின்னா, அதுக்கு தேவையான நான் சர்ச் பண்ணதுல கிடைச்ச கான்டாக்ட்ஸை வந்து கீழே கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுவும் உங்களுக்கு இல்லைன்னாலும் வருத்தப்படாதீங்க, கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்துக்காங்க. ஆல்வேஸ் அனிமல் வெல்ஃபேர் குரூப்ல வந்து டைடப்பா இருங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்ப யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் கண்டிப்பா அனிமல் வெல்ஃபேர் குரூப்ல ஜாயின் ஆயிக்காங்க. உங்களுக்கு தேவையான நிறைய ஒரு சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கும். இவதான் இது ஆண்டி, இவ்வளவுதான் நான் வீடியோல காட்டியிருக்கேன். இன்னைக்கு பாருங்க எப்படி நல்லா இருக்கான்னு. ஒரு நாள் நம்ம எடுத்துட்டு போனதுனால அவங்க லைஃபே மாறிடுச்சுங்க. இல்லைன்னா ஒரு வாரத்துல இறந்துருக்கும் இந்த நாய். ஆண்டி அல்பா டாக் இவதான். நான் ஆல்ரெடி பெட் பேரண்ட்ஸ்க்கு 2 வீடியோ போட்டிருக்காங்க, அதையும் பாருங்க. அப்புறம் நாய் எதனால இறக்கும் திடீர்னு அப்படிங்கிறதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். கண்டிப்பா போய் பாருங்க. யாராவது டாக் வளர்க்குறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை பாருங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நீங்க ரெஸ்கியூ பண்ணலாம். அப்புறம் ஒரு முக்கியமான இந்த வீடியோக்கு ரிலவெண்டான மேட்டர் இல்லை, இது ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப மழை காலமா இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா கேட்டை வந்து திறந்து வைக்கலாம். நாங்களும் இப்ப கேட்டை திறந்து வச்சிருக்கோம். மழை வர்ற மாதிரி இருக்கு. இவங்க உள்ள வந்திருக்காங்க, சேஃபா தான் இருப்பாங்க. அதே மாதிரி வண்டிங்க கீழே அவங்க படுத்துட்டு இருப்பாங்க. அது வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது
நீங்க வண்டியை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கீழே குனிஞ்சு நாய் படுத்துட்டு இருக்கா மழைக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபேமிலியில இருந்து சொன்னாங்க ஒண்ணு, நாய் வந்து மருந்து போட்டு கொல்றதெல்லாம் வேண்டாங்க. இதை கொண்டா இப்படியே நீங்க எத்தனை நாய் கொண்டுட்டு இருப்பீங்க? நீங்க உங்க ஏரியாவை எப்படி பாதுகாப்பு பண்ணணுமோ பாத்துக்காங்க. எதுக்கு வலி ஏற்படுத்திட்டு, அதுக்கு ஒரு லா இருக்கு, சட்டத்துல வந்து அதெல்லாம் அலோடும் இல்லை. மாட்டிட்டா அப்புறம் பிரச்சனையில போய் முடியும். இவ்வளவு நேரம் எங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.